இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பையன் கல்யாணம் நடக்கணும்னா இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருக்க கூடாது. அந்த பொண்ணு உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க பையன் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. பார்வதி சம்பளத்துக்காக வேலை செய்யற ஒரு வேலைக்காரியா இருந்தா நான் எப்பவோ அவளை தூக்கி போட்டு வெளியில அனுப்பியிருப்பேன். ஆனா பார்வதி என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரை கூட அவ கொடுக்கறதுக்கு தயங்காத தங்கமான ஒரு பொண்ணு. அதனாலதான் நீங்க சொன்னப்ப கூட நான் பார்வதிய வீட்டை விட்டு அனுப்பல. இப்ப கூட அவளை வெளிய அனுப்பணுமான்னு யோசிக்கிறேன். அம்மா கோமா வீட்டை விட்டு போனதும் அம்மா பின்னாடியே வந்த ஐயா உங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு போனதும் என் மனசுக்கு என்னமோ படபடப்பா இருக்கு மாமா. நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாவே இருக்கட்டும். தங்க ஊசிங்கிறதுக்காக அதை யாரும் கண்ணுல குத்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தப்ப நீங்க பண்ணாதீங்க. பார்வதிய வீட்டை விட்டு அனுப்புறதை தவிர வேற வழி இல்லையா குருஜி? விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுத்து ஏற்கனவே நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணாதீங்க. உன்னோட பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பல மடங்கு தகுதியானவதா பார்வதி. அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி பார்வதியை வெளியே அனுப்ப முடியும்? குடும்ப கௌரவத்துக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிற என்னால பார்வதிய வெளியில அனுப்ப முடியாதா என்ன? உன்னால அது முடியாத அகிலா. நில்லுன்னு சொல்றல. அப்பா எனக்கு அந்த தலைகாணி வேணும்பா, விடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் தூக்கி எறிஞ்சத வேணும்னு அடம்பிடிப்ப. வா வீட்டுக்கு வா. தயவு செஞ்சு என் கையை விடுங்கப்பா, விடுங்கப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்க. வா வீட்டுக்கு. முடியாது, வேண்டாம்ப்பா, கையை விடுங்கப்பா. அப்பா விடுங்க, அப்பா. பார்வதி பார்வதி இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஓகே ஓகே, கூல் டவுன். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்தா எப்பவுமே பொண்டாட்டி தான் ஜெயிப்பாங்க. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? ஏன்? ஏன்னா எந்த ஒரு பொண்டாட்டியும் தம் புருஷனை பேசுறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. அத்தை, பெரியத்தையும் மாமாவும் வராங்க. மா, மா, ஏமா கையில கச்சிப் கட்டி இருக்கீங்க? ரத்தமா இருக்கு. ரத்தமா? அக்கா, அக்கா எனக்கு ஆச்சு. எனக்கு ஆச்சு. கை
என்னமாச்சு சொல்லுங்கம்மா. பா நீங்களாவது சொல்லுங்கப்பா, அம்மாக்கு என்னாச்சு? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? எப்படி அடிபட்டுச்சு? வாங்க ஆண்டி, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அது ஒண்ணும் கிடையாது, லேசான காயம்தான். நான் பாத்துக்கிறேன். அக்கா கையே. வாங்க. என்னாச்சுப்பா? என்ன நடக்குதுங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்கப்பா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஆதி, எல்லாமே பாசிட்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாசிட்டிவா நடக்குதுன்னா அம்மா ஏன் கோவமா கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போகணும்? அம்மா எங்க போனாங்க? என்ன நடந்துச்சு? அவங்க கையில எப்படி ரத்த காயமாச்சு? நான் உங்க அம்மா கிட்ட நேரடியா உங்க காதலை பத்தி சொல்லாம பார்வதி கல்யாணம் தடப்பட்ட விஷயத்தையும் அதே மாதிரி உன் கல்யாணம் தடப்பட்ட விஷயத்தையும் எடுத்து சொல்லி யதார்த்தமா என் மனசுல பார்வதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே உங்க அம்மா டென்ஷன் ஆகி கோபத்துலதான் வீட்டை விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, உங்க அம்மாவோட கோபத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அதுக்கப்புறம் நான் உங்க அம்மாவை சமாதானப்படுத்த ரொம்ப சிரமப்பட்டேன். உங்க அம்மாவுக்கு பார்வதி மேல எந்த வெறுப்பும் இல்லாதே. இன்னும் சொல்ல போனா உங்க அம்மாவுக்கு மனசுக்குள்ள பார்வதி மேல சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. அதனால நான் பார்வதியோட நல்ல குணத்தை பத்தியும் பார்வதி நம்ம குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிற தியாகத்தை பத்தியும் பக்குவமா எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா பார்வதி விஷயத்துல உடனடியா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது, அதனால யோசிச்சு பதில் சொல்றதா சொல்லிருக்காங்க. நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை, இதுல போய் நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா அதே? உங்க அம்மா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பதில தான் சொல்லுவாங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு.